4.0 இந்த டெக்னாலஜி சென்டரில் வந்து இன்னொரு முக்கியமான கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படின்ற கோர்ஸு ரொம்ப முக்கியமாக நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் 10வது கல்வி தகுதி இருக்கிறவங்க தான் நம்ம அட்மிஷன் போடுறோம். ஒரு ஆண்டு பயிற்சி தான். இந்த மாதிரியான இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் ஆட்டோமேஷன்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் இண்டஸ்ட்ரி, இந்த இண்டஸ்ட்ரி 4.0 டெக்னாலஜியில் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு எல்லாமே அட்வான்ஸ்டு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்ஸ் இருக்கக்கூடிய மெஷின்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மெஷின்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவையான கண்ட்ரோல் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான லாஜிக்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அப்படி அந்த லாஜிக்ஸு, இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் லாஜிக்ஸ்லாம் இல்லாமல் அந்த மெஷின் தானாக இயங்கவே இயங்காது. ஸோ அது தானாக இயங்கணும், கரெக்டாக இயங்கணும், ஒரு தரமான பொருளை அது உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா நம்முடைய ஹியூமன் கண்ட்ரோல் அந்த மெஷின் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் ஆட்டோமேஷன்ற கோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த மாதிரியான அந்த ப்ராசஸ் கண்ட்ரோல் ஆட்டோமேஷன் தெரிஞ்சவங்க இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய தேவைப்படுறாங்க. ஸோ ஏன்னு சொன்னோம்னா இன்னைக்கு எல்லா இண்டஸ்ட்ரியுமே பொருட்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக் மெஷின்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஹியூமனுடைய இன்டர்ஃபேஸ் வந்து இப்போ ஹியூமன் தயாரிக்கக்கூடிய அந்த காலம் வந்து மாறி போச்சு. ஸோ அதனால் இந்த கோர்ஸுடைய முக்கியத்துவம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லாஜிக் கண்ட்ரோல்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சிஎன்சி மெஷின் நாங்கள் அங்கே சொன்னோம். அந்த சிஎன்சி மெஷின் எப்படி இயங்கும்? அது போய் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணால் அந்த மோட்டார் ஸ்பிண்டில் சுற்றணும். அது சுற்றணும்னு சொன்னால் ஆன் பண்ணிட்டு சும்மா இருந்தால் அது சுற்றாது. அது சுற்றணும்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ வேகத்தில் சுற்றணும் அப்படின்றத சொல்லணும். நம்ம வாயிலெல்லாம் சொல்ல முடியாது. அங்கே கியர் மேனுவலாக போய் கியர் மாற்றுறதுக்குலாம் எதுவும் கிடையாது. ஒரு பட்டன் தான் இருக்கும். அந்த பட்டனை அழுத்தினா அதுக்கு லாஜிக் கண்ட்ரோல் அங்கே போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ எவ்வளோ ஆர்பிஎத்தில் அந்த மோட்டார் சுற்றணும் அப்படின்றது அந்த லாஜிக் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பிண்டில் சுற்ற ஆரம்பிக்கும். அந்த ஸ்பிண்டில் சுற்ற ஆரம்பித்த உடனே அந்த கட்டிங் டூல் வந்து அது மூவ் ஆகணும். எவ்வளோ வேகத்தில் அது மூவ் ஆகணும், எந்த மோஷனில் லீனியராவா இல்லை எந்த மாதிரி போகணும் அப்படின்ற அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் லாஜிக்கெல்லாம் நம்ம ப்ரோக்ராமாக பண்ணி அதை கொடுத்துருந்தா தான் அந்த மிஷின் தானாக இயங்கும். ஸோ அப்படி பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டத்தை, ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தை, லாஜிக் கண்ட்ரோல்ஸ் இதையெல்லாம் கற்றுக்கக்கூடிய இந்த கோர்ஸ் தான் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் ஆட்டோமேஷன் கோர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இது பிஎல்சி அதான் சொல்கிறோம், ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோல்ஸ். ஸோ அதான் சொல்கிறோம். ஸோ ஒரு பட்டன், சிகப்பு கலர் பட்டன் இருக்கும், அதை அழுத்தினா அந்த மிஷின் நிற்கணும். அதுக்கு எப்படி தெரியும்? அழுத்தின உடனே நிற்கிது. ஸோ நிற்கணும். அப்போ லாஜிக் நம்ம கொடுத்துக்கிறோம். இந்த பட்டன் ஆன் பண்ண உடனே அந்த ஸ்பிண்டில் ஆஃப் ஆகணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம். ரைட்டுங்களா? அதான் இந்த ப்ரோக்ராம் லாஜிக் கண்ட்ரோல்ஸ். அல்லது ஒரு கூலண்ட் ஆன் ஆகணும், இது சுற்றிட்டே இருக்குது, ஜாப் டூல் வந்தாச்சு, கூலண்ட் அந்த போய் ஆன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு கண்ட்ரோல், லாஜிக் கண்ட்ரோல்ஸ் நம்ம கொடுக்குறோம். அது எல்லாம் இந்த ப்ரோக்ராமில் பண்ண போகிறாங்க. அதுதான் இந்த ப்ரோக்ராமும் லாஜிக் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த கண்ட்ரோல்ஸுக்கும் இந்த ஆப்ரேட் பண்ணுற ரெண்டு பேருக்கும் ஒரு கனெக்ஷன் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கோம். அதான் ஹியூமன் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். அது வந்து ஹியூமன், அதாவது ஹியூமன் மெஷின் இன்டர்ஃபேஸ். ஸோ ஹியூமனுக்கும் அந்த மெஷினுக்கும் ஒரு இன்டர்ஃபேஸ் கனெக்ஷன் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அந்த இதான் அந்த சிஎன்சி மெஷின்ற ஒருத்தர் பார்த்தோம், அங்கே வந்து ஒரு கண்ட்ரோல் பேனல் ஒன்று இருக்கும், அதுதான் ஹியூமன் இன்டர்ஃபேஸ். ஸோ அந்த மெஷின் இருக்கும், அது ஹியூமன் இன்டர்ஃபேஸ் இருக்குது, அதில் கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாமே இருக்குது. அது பட்டனை வந்து ஒன்றுன்னு அழுத்தினா அந்த ஒன்றுக்கு என்ன பராமீட்டர் கொடுக்கணுன்றது அங்கெல்லாம் இருக்குது. அதை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சிஸ்டம் அந்த HMI சிஸ்டம் தான் இங்கே இருக்குது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தா அந்த ஸ்டார்ட்டுன்னு சொல்லி எவ்வளோ நேரத்துக்கு அந்த ஸ்பிண்டில் ஆன் ஆகணும் அப்படின்றத டைமர் அங்கே கொடுக்கலாம். அல்லது ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு எவ்வளோ நேரம் கழிச்சு அதை ஆஃப் பண்ணணுன்ற ஒரு கண்ட்ரோல்ஸ் நம்ம கொடுக்கணும். அதாவது ஸ்டாப்னு ஒன்று இருக்குது, அதுக்கு எவ்வளோ நேரம், 10 மினிட்ஸா 15 மினிட்ஸா இதை கொடுத்துட்டு நம்ம பாட்டு விட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 5 நிமிஷம் ஆன் ஆகிடும் ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடும். ஸோ இதுதான் இந்த ஹியூமன் மெஷின் இன்டர்ஃபேஸ். ஸோ இதுதான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஹியூமன் மெஷின் இன்டர்ஃபேஸ் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான மேனுஃபேக்சரிங் கண்ட்ரோல் சிஸ்டம் தெரிஞ்ச டெக்னீஷியனுடைய தேவை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 10வது குவாலிஃபிகேஷன் தான். ஆனாலும் இன்னைக்கு இந்த குவாலிஃபிகேஷனை தாண்டி ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, பிஎஸ்சி, பிஏ இது மாதிரி டிகிரி படித்தவங்க எல்லாருமே
இண்டஸ்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணுறாங்க. இதெல்லாம் தெரியாமையே போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் டெக்னாலஜி, இந்த ஆட்டோமேஷன் சிஸ்டம் எல்லாமே கற்றுக்கிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து 1 வருஷ கோர்ஸ் தான். ஸோ 10வது படித்தவங்களே இதை வந்து ஈஸியாக அங்கே கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ டிகிரி படித்தவங்களாம் வந்து படித்தாங்கன்னா 1 வருஷத்தில் நல்ல சம்பளத்தில் அங்கே வேலைக்கு போகலாம். ஆமாம், நீங்கள் இந்த கோர்ஸில் சேர்ந்து இப்போ படிச்சுட்டு இருக்கிறீங்களே, எத்தனை நாளாக படிச்சுட்டு இருக்கிறீங்க? 1 வருஷமாக படிச்சுட்டு இருக்கிறீங்க. கற்றுக்கிட்டீங்களா? என்ன கற்றுக்கிறீங்க? மிஷின் கூட எப்படி இன்டராக்ட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும் சார். அது இல்லாம நாங்க நாலேஜும் கெயின் பண்ணிருக்கீங்க. ஒரு அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த சிஸ்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்ன்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? ரைட். இப்போ எப்படி உங்களுக்கு எல்லாம் பிளேஸ்மென்ட் எல்லாம் பண்ணிட்டோமா? எல்லாம் வந்தாங்களா? கம்பெனிஸ் எல்லாம் வந்துச்சு சார். ஜில செலக்ட் ஆயிருக்கோம். ஓ, ஜி கம்பெனில செலக்ட் ஆயிருக்கீங்களா? ரைட். எவ்வளவு சம்பளம் தரதா சொல்லிருக்காங்க? 19,000. 10வது கல்வி தகுதியில் இவங்க 1 வருஷம் இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் ஆட்டோமேஷன் படிச்சிருக்காங்க. நாங்கள் கம்பெனிஸ்லாம் நிறைய கூட்டு பிளேஸ்மெண்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து ஜிஇ, டிஎன்டி, வெர்னோவா இந்தியா லிமிடெட் அப்படின்ற கம்பெனியில் இவங்க செலக்ட் ஆகிருக்கிறாங்க. 19,000 சேலரி அவங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது 10வது படிச்சுட்டு வந்த ஒருத்தங்களுக்கே நம்ம அந்த அளவுக்கு சேலரி கிடைக்கணும் போது, அதே டிகிரி படிச்சுட்டு நாளைக்கு வேலைக்கு போகணுன்ற கண்டிஷனில் இருக்கிறவங்களாம் இந்த கோர்ஸை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம். அதுக்காக தான் நாங்கள் இந்த கோர்ஸோடைய இம்பார்ட்டன்ஸை சொல்கிறோம். ஸோ இது மட்டும் இல்லை, இவங்க டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு எப்படியெல்லாம் அந்த கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்கான நாங்கள் ட்ரெயினர்ஸும் அந்த ட்ரைனிங் கிட்டும் அதுவும் வச்சுருக்கிறோம். அதை எப்படின்னு பார்க்கலாம். மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் ஆட்டோமேஷனில் முக்கியமானது இந்த இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் சிமுலேட்டர் தான். ஏன்னு சொன்னீங்கன்னா, அந்த பயிற்சியாளர்கள் வந்து அந்த கம்ப்யூட்டரில் அந்த லாஜிக், பிஎல்சி, HMI அதெல்லாம் வச்சு ப்ரோக்ராம்லாம் பண்ணிட்டு பார்க்குறாங்க. பட் அது ரியலாக எப்படி அவுட்புட் கொடுக்குது, ப்ராக்டிக்கலாக அவங்க என்ன ஃபங்க்ஷன் நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் சிமுலேட்டர் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மிஷின் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரோல்ஸுமே இருக்கும். அந்த கண்ட்ரோல்ஸ் படி அது எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அங்கே அந்த சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த லாஜிக் கண்ட்ரோல்ஸ், அந்த ஹியூமன் இன்டர்ஃபேஸ்லாம் பண்ணிட்டு செக் பண்ணி கொண்டு வரக்கூடிய அந்த ப்ரோக்ராம் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இதில் வந்து ரியலாக அவுட்புட் எப்படி கிடைக்கும்ன்றது தான் அந்த சிமுலேட்டர் மூலமாக இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. சில பார்த்தீங்கன்னா, பிஎல்சி அப்படின்றது ஒரு மெஷினுக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது தான். ஸோ அதே போல் ஒரு இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய மெஷின்ஸ் இருக்கும். அந்த நிறைய மெஷின்ஸை வந்து ஒரு மெஷினுக்கும் அந்த பிஎல்சி கண்ட்ரோல் கொடுத்து வச்சுருப்பாங்க. எல்லா 10 மெஷினு 15 மெஷினும் சேர்த்து எப்படி ஒர்க் பண்ணுது, கரெக்டாக தான் ஒர்க் பண்ணுதா, அந்த ப்ரோக்ராம் படி போயிட்டு இருக்குதான்றத மானிட்டர் பண்ணுறதுக்கும் அந்த ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மெக்கானிசம் அந்த ஸ்கேடான்னு நாங்கள் சொல்கிறோம். சூப்பர் கண்ட்ரோலர் அண்ட் டேட்டா அக்விசிஷன் சிஸ்டம் தான் சிஸ்டம். அதையே நாங்கள் எங்களுக்கு சொல்லித்தரோம். ஸோ இந்த பிள்ளைங்க ஒரு மெஷினுக்கான அந்த லாஜிக் கண்ட்ரோல் மட்டும் இல்லாமல் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 10-15 மெஷின்ஸை வந்து சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த கண்ட்ரோலையும் மானிட்டர் பண்ணுற அந்த ஸ்கேடான்ற சிஸ்டத்தையும் அந்த எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த சிமுலேட்டர் மூலமாக அது ப்ராக்டிக்கலாகவே இந்த ட்ரைனிங் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இதுதான் அவங்களுக்கு அட்வான்டேஜ். இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக செய்கிறதுனால இந்த ஆட்டோமேஷன் டெக்னாலஜி இந்த மாணவர்களுக்கு, பயிற்சியாளர்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் நல்ல டிமாண்ட் இருக்குது. ஸோ இப்போ எல்லா இண்டஸ்ட்ரியுமே ஆட்டோமேஷனில் இருக்கிறதுனால ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் ஆட்டோமேஷன் வந்து கோர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். 10வது படிச்சிருந்தாங்களும் சரி. ஸோ 10வதுன்றது வந்து குறைந்த கல்வி தகுதியாக நம்ம வச்சுருக்கோம். அதையும் தாண்டி ஒரு டிகிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவங்களாக இருந்தாலும் இந்த கோர்ஸில் வந்து படித்தா டிமாண்ட் அதிகமாக இருக்கும். டிப்ளமோ, டிகிரி, எனி டிகிரி அவங்க 1 வருஷம் தான் அந்த பயிற்சி. இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா இண்டஸ்ட்ரியில் நல்ல சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.